ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 டியூக் 390 Gen 3, அதாவது ஜென்ரேஷன் 3 மாடல் தான் Gen 3ன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பைக்கோடைய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்டட் ரிவ்யூ தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்ஸோட லுக்ஸை வந்து பாருங்கள் தலைவா. ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த மெட்டீரியல் குவாலிட்டி, முக்கியமாக டிசைன்ஸ் பக்கா செம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பைக்கோட அந்த லுக்ஸ், ஷார்ப்பான எட்ஜு, அந்த ஃபேரிங் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் ஆரஞ்சு கலருக்கு இந்த கலரில் மட்டும்தான் ஆரஞ்சு சீட் வந்து வரும். இதில் இன்னொரு கலர் இருக்குது, ப்ளூ கலர் வந்து இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து கலர் சேஞ்ச் இருக்காது. இந்த ஆரஞ்சு கலருக்கு மட்டும்தான் ஆரஞ்சு கலர் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறப்ப நல்லாவே இருக்கும், நல்லா பலபலன்னு இருக்கும். ஆக்சுவலாக லைட்டாக மழை பெஞ்சிருக்கு, ஸோ அதனால தான் பைக் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் அண்ட் லுக்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ 390க்கும் 250க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வித்தியாசம் காமிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் லுக் வந்து பாருங்கள். முக்கியமாக இந்த ஹில்ஸுக்கு இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல, பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு இந்த லைட்ஸ் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த DRL ஒயிட் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 390ல் மட்டும்தான் வரும். மற்றபடி உங்களுக்கு 250ல் அது வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரேம் கலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் தாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டான ட்ரெல்லிஸ் ஃப்ரேம், நியூ டைப் ஆஃப் டிசைன் அண்ட் கம்ப்ளீட்டாக பிராண்ட் நியூ டிசைன்டு என்ஜின். இதில் வந்து LC 400cc என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 390cc என்ஜின், இது மட்டும் 400cc என்ஜின். ஸோ என்ஜினே கம்ப்ளீட்டாக வேறு. இந்த என்ஜின் மாற்றினதுனால உங்களுக்கு பவர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் ரொம்பவே ஜாஸ்தி. 45 BHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் கிட்டத்தட்ட 40 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு சூப்பர் பைக் தாங்க, மினின்லாம் கிடையாது, இது சூப்பர் பைக் தான். நிறையவே சூப்பர் பைக்ஸ் இந்த பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அட் சேம் டைம் இதுவும் அது தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. லைட்ஸோட சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏறி உட்காந்து பார்க்குறேன். ஸோ சீட் ஹைட் ரொம்ப லோ, 820 and 10 அந்த தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சின்ன ஒரு லைட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்களா TFTயோட கலர் எப்படி இருக்குன்ட்டு. நான் சீல் பிரிக்கலை, இது புது வண்டி, ஸோ அதனால் நான் வந்து பிரிக்கலை. ஸோ கன்சோல் அடாடா செம்ம இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அந்த கலர்ஸ் அண்ட் கலர் பேட்டர்ன்ஸ், TFT எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ என்ஜின் கில் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச், ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எல்லா ஒரு செட்டிங்ஸ் பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் சுவிட்ச்லேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு பைக்கோட அனிமேஷன் இருக்குங்க இந்த வண்டியில். எஸ், உங்களுக்கு ஒரு சூப்பர் பைக்கில், ஏன்னா டூக் சீரியஸில் இருக்க சூப்பர் பைக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ 390லையுமே இந்த அனிமேஷன் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் ஸ்டைல்னால் நீங்கள் ஜஸ்ட் அந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா என்ன இருக்குங்கிறது அந்த டிஸ்பிளேலேயே உங்களுக்கு அனிமேஷன் வந்து காட்டும். ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஸோ எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பைக் வருது, இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே நண்பா, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரண்ட்டோட அந்த லுக்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. முக்கியமாக இந்த ஆரஞ்சு கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆரஞ்சு மாதிரி வரும். உங்களுக்கு இந்த கலரில் வந்து ஓகே வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணலாம். ப்ளூ இதை விட நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக ப்ளூ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆரஞ்சு செம்ம கூலுங்க, செம்ம கூலாக இருக்குது. ஏன்னா சீட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பைக்கில் தான் ஆரஞ்சு கலர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கலர் மேட்சிங்காக ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக டியூக்கை பொறுத்த வரைக்கும். அதாவது டியூக் 390ல் பழைய ஜென்ரேஷன், அதாவது ஜென்ரேஷன் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு இனிஷியல்ஸில் கொஞ்சம் லைட்டாக தட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கியர் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான அந்த RPM வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த RPM நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பைக் வந்து அந்த தட்டும், டப் 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 டப்னு தட்டி ஒரு மாதிரி மூவ் ஆகும். இதில் கொஞ்சம் அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் லோ கியரில் கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக பண்ணலாம். பட் அந்த டியூக் 390 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் என்ஜின் நீங்கள் ஓட்டுற அந்த ஃபீல் இருக்குங்க. ஒரு குடுகுடுப்பு சவுண்டு உங்கள் கையிலேயே அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டியூக்கோட இந்த 390 சீரிஸ் மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் 250 and 200 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிஃபைண்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் 390யோட என்ஜின் கொஞ்சம் பெருசு. பட் இந்த பைக்கில் என்ன ஒரு புது மாற்றம் அப்படின்னா, இது வந்து 390cc என்ஜின் வந்து இல்லை, இது 400cc என்ஜின். உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 373ன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக அவ்வளோதான் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 400ccக்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் புதுசாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதோட டிசைன்ஸ் வேறு, எக்னாமிக்ஸ் வேறு, எல்லாமே வேறு.
ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வண்டியில் பவரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 BHP இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பைக் ஒரு 40 BHP நினைக்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 46 BHP 45.3 நினைக்கிறேன். ஸோ 45 BHP பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாக்ட்லி 45, ஓகேங்களா. உங்களுக்கு 45 BHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39.6. ஸோ ஆவரேஜ்லி ஒரு 40 Nm ஆஃப் டார்க். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா 500cc பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ், ஓகேவா, அது எல்லாமே இதுக்கு கிட்டத்தட்ட பக்கமாக தான் இருக்கும். பெனிலியார் எடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது CBRல எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த எல்லா பைக்ஸுமே நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சஸ் ஆஃப் பவரில் தான் இருக்கும். பட் அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்குறப்போ நம்ம டிஆர்காவே, நம்ம பெனிலி டிஆர்காவே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 7.5 லட்ச ரூபா வருது. பட் நம்ம டியூக் அப்படி கிடையாது. டியூக் வந்து 3.25 லட்சம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டியூக் அவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோ விஷயங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு சூப்பர் பைக், அவன் என்ட்ரி லெவல் சூப்பர் பைக்கில் வேறு ஒரு பிராண்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸாக அந்த பைக்கை விற்கிறாங்களோ அதிலேருந்து பாதி அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூக் 390 ஆகுது. நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும். இல்லைனா நம்ம டியூக் 390 சூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நானே குறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், டியூக் 390 எதுக்கு ப்ரோ அவ்வளோ காசு போட்டு வாங்குறாங்க, அந்த காசுக்கு அந்த பைக் ஒர்த்தா அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க. நானுமே பதில் சொல்லியிருக்கேன். பட் டியூக் 390 பொறுத்த வரைக்கும் அது அவன் வந்து என்ஜின் மட்டும்தான் அவன் 390, மற்றபடி அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் எல்லாமே ஒரு 500cc ஈக்குவலான ஒரு பைக்ஸ் என்ன ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி அந்த 500cc சூப்பர் பைக்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த டியூக் 390 இருக்கும். அதனால தான் இவன் இந்த செக்மெண்ட்டில் டாப், சரிங்களா. இன்றைக்குமே அந்த டியூக் 390 ஏன் நேம் அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா இதுதான் ரீசன். ஸோ ஏகப்பட்ட பைக்ஸ் இதே விஷயங்கள். இன்ஃபேக்ட் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷன் 3ல் இருக்க நிறையா விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற சூப்பர் பைக்ஸ் எதுலேயுமே கிடையாது. அந்தளவுக்கு அவ்வளோ விஷயங்கள். மெயினாக அந்த கிராஃபிக் டிசைன்ஸில் நீங்கள் வந்து கன்சோல் டிஎஃப்டியில் பார்க்குறது தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் டியூக்கில் மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் டிஎஃப்டி கொடுப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா R15M மாதிரி தான். நார்மலாக உங்களுக்கு ஒரு டிஎஃப்டி இருக்கும். கலர் டேயில் ஒரு லைட் எரியும், நைட்டில் ஒரு லைட் எரியும். இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் டியூக் 390 அண்ட் KTM சீரீஸில் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு மாதிரி அனிமேஷன் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. அந்த அனிமேஷன் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு காம்ப்ரமைஸே பண்ணாமல் அதே 390 இறக்கி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாமல் அவங்க இறக்கி இருக்கிறது தான் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த அளவுக்கு டியூக் 390 பற்றி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு பைக்கு. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆஃபர் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு இவன் கொடுக்கறது வேல்யூ ஃபார் மணியை விட தாண்டி நமக்கு, அதாவது டியூக் 390 ஓனர்ஸாக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும், சரிங்களா. ஸோ இன்னும் முக்கியமாக வண்டியில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கலன்னா, ஹீட்டட் சீட்லாம் கொடுக்கல. இப்போ ஏன்னா RR 310 அதெல்லாம் இருக்குது. பட் அந்த பைக் ஆல்மோஸ்ட் 4 lakhs அண்ட் 4.5 lakhs நினைக்கிறேன் ஆன் ரோடு. உங்களுக்கு அவ்வளோ ரேஞ்ச் வருது. ஓகே, நீங்கள் அது வெதர் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. பட் நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. அது ஒன்று தான். ஸோ லைட்டாக ஸ்ப்ளாஷிங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா லைட்டாக தூரிகிட்டு இருக்குது மழை, அதனால தான். ஸோ டெர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்க, உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. பைக் ஏன்னா சீட் ஹைட் ரொம்ப கம்மி. என் ஹைட் நான் 5'9", ஒரு 5'10" அந்த ரேஞ்ச் வந்து இருப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லெக்கும் ஃப்ளாட்டாக வந்து இருக்குது. நீங்கள் ஒரு 5 feet 5 inches ஆர் 5 feet 6 inches ஹைட் இருக்கீங்கனாலே உங்களால் கண்டிப்பாக இந்த டியூக் 390 வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா பைக்கை பொறுத்த வரைக்கும் ஓவர் வெயிட்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு வெயிட்லெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜாக அந்த 160 kgs அந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய பைக். ஸோ பைக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 180 kgsக்கு மேலே போயிட்டால் தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வெயிட்டுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ராயல் என்ஃபீல்டு சொல்லலாம். பட் அதே ராயல் என்ஃபீல்டில் ஹண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 178 அண்ட் 180 kgs தான் வரும். பட் அது உங்களுக்கு வெயிட்டாக ஃபீல் ஆகாது. அது காரணம் வெயிட் ஓரளவுக்கு பைக்கில் மேலே போயிட்டால் மட்டும்தான். டைமென்ஷன்ஸும் பைக்கோடைய அந்த உங்களுக்கு பைக்கோட உட்காந்து ஓட்டக்கூடிய எக்னாமிக்ஸும் கரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பைக்கோட வெயிட் ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பைக் தான் டியூக் 390. ஸோ நல்லா பக்காவான ஒரு போஸ்டர். இதுக்கு முன்னாடி இந்த டியூக் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அவசியமே இல்லை. இது ஒரு கம்ப்ளீட்லி ஸ்ட்ரீட் ஃபைட் அண்ட் நேக்கட் செக்மெண்ட். ஸோ நல்லா பக்காவாக நீங்கள் உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஒரு நல்ல டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுறதுல எந்த ஒரு ஃபீலும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரியான கண்டிஷன்ஸில் நம்ம லைட்டாக ஆஃப் ரோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் இந்த பைக் இஸ் நாட் மேட் ஃபார் ஆஃப் ரோட். பட் எஸ், டியூக் 390 வாங்குறவங்க நிறையா பேர் ஆஃப் ரோட்டில் ஓட்ட வேண்டிய கட்டாயம் வரலாம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த டெஸ்டிங்கு. நான் பொறுமையாக நீங்கள் ஃபஸ்ட்டு கியர்லேயே மூவ் பண்ணாதான். ஏன்னா செகண்ட் கியர் போயிட்டீங்கன்னா பைக் ஆஃப் ஆகிடும்.
அது நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்பிஎம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 250 மாதிரி கிடையாது அண்ட் 200 மாதிரியும் கிடையாது. உங்களுக்கு 390ல் எந்த கியரிங்கில் எந்த ஒரு ஆர்பிஎம் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அதே இதை நீங்கள் கண்டினியூவாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கணும். அது ஒன்று தான். ஸோ மற்றபடி உங்களுக்கு பைக் சூப்பருங்க, குழந்த மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம், ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ ஒரு நார்மலாக ஒரு பல்சர் அப்பாச்சின்னு ஓட்டிகிட்ருக்கேன், எடுத்தோடனே 390 நான் அப்கிரேட் பண்ணலாமானா என்னோடய ஒரு சஜஷன்ஸ் தாராளமாக அப்கிரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த பைக்குமே ஒன்றும் பெரிய அவ்வளோ பவர்ஃபுல் எடுத்தோடனே முறுக்குனா போகிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை. சர்டன் ஆர்பிஎம்ஸுங்க, நீங்கள் வந்து 4000 5000 ஆர்பிஎம் வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பைக்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கற்றுக்க முடியும். பட் பைக்கை எடுத்து நீங்கள் ஓனர்ஷிப்பில் ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டீங்க, இல்லை ரொம்பவே நல்லா இருக்கும், 2000 3000 நீங்களே வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த 4000 வரைக்கும் பைக் இவ்வளோ ஸ்பீடு போகுது, 5000 ஸோ இவ்வளோ, 6000 இவ்வளோ, 7000 மேலே போனால் 100 ரைஸ் ஆகும். ஸோ 100 ரைஸ் ஆகும்போது பைக்கில் பவர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு த்ராட்டில் நீங்கள் ஹேண்ட்லேயே வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பைக்கை ஓட்டும்போது நீங்கள் வந்து கற்றுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு பைக் ரொம்பவே பக்காவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணுங்கிற அவசியமே இல்லை, பக்காவாக இருக்கும். அந்த விஷயத்தில் பைக் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ ஹைவேஸ் வந்து என்ட்ரு ஆகலாம். ஹைவேஸ் தான் 390க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. ஏன்னா பைக்கை பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 110 அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 செக்ஷன் வந்து வரும். ஸோ டயர்ஸ்லேயுமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கு இந்த வண்டியில் மட்டும்தான் மிஷின் யூஸ் பண்ணுறது. மற்ற டியூக்கோட சீரியஸ் இதோடைய பிரதர் சிப்ளிங்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. 250லையும் 200லையும் எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ கன்சோலை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் ஸ்பெக் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இதில் வந்து கிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கிராஃபிக் கண்ட்ரோல்ஸ்னால் நீங்கள் பைக்கை வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்பிளேலேயும் உங்களுக்கு வந்து மானிட்டரிங்காக காட்டும். ஏபிஎஸ், சூப்பர் மோட்டோ, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இதுலேயே ஒரு டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக வண்டியோட ஸ்பீட்ஸு அண்ட் இந்த எல்சிடி டிஸ்பிளே அண்ட் இந்த டிஎஃப்டியோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பர் டியூக்லேருந்து எடுத்தது தான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பெரிய பைக்கில், அதாவது ஒரு 1000cc கேடிஎம் பைக்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்கானோ அதில் அப்படியே எல்லா விஷயங்களும் இதுலேயே ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஓட்டும்போது நீங்கள் ஒரு ப்ரீமியமான ஒரு பைக் ஓட்டுற ஒரு ஃபீல் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் கொடுக்குற இந்த 3.25 லட்ச ரூபாய்க்கு இது உங்களுக்கு ஒரு ஒர்த்தபிள் மிஷினாக இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன், 3.25 லட்சம் வந்து வரும். அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஆவரேஜாக இந்த வண்டியோட கேஎம்பியில் வந்து பார்த்திங்கன்னா 20 to 29 தான். பட் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா எக்கனாமியில் ட்ரை பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 26 வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம், ஆவரேஜாக கிளைம் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல் சூப்பர் பைக் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 26 ஆவரேஜாக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மைலேஜாக எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இதோட நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். அண்ட் டியூக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். முக்கியமாக இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கிறதுனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ பிரச்சனையே இல்லை, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் பைக் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரிவ்யூமே போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.